I welcome you to the channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். நம்ம எப்படியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஐ ஆம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேரை சொல்லுவோம். தட் இஸ் ஃபார்மல். இங்கே ஐ ஆம் அப்படின்னு அடுத்து ஒரு blank இருக்குது. அந்த blankல உங்களுடைய நேம் ஃபில் பண்ணிக்கலாம். ஐ ஆம் அப்படின்னு சொல்லி. தென் மை நேம் இஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மல், ஓல்டு மெத்தட். ஓகே, என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது ராங் கிடையாது, பட் ஓல்டு மெத்தட். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம், நான் எங்கேருந்து வர்றேன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அடுத்து நான் இங்கேருந்து வர்றேன், நான் இந்த காலேஜிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் எ கவர்மெண்ட் காலேஜ். இப்போ உங்களுடைய ஏரியா, அதாவது நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் திருநெல்வேலி, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேறு வேறு வகையில் நம்ம தங்கி இருக்கிற இடத்த பற்றி சொல்லலாம். அடுத்தடுத்த சென்டென்சஸில் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஐ ஆம் an accountant in a government college. ஐ ஆம் an accountant. நான் அரசு கல்லூரியில் ஒரு கணக்காளராக இருக்கிறேன். இப்போ அந்த பதவிக்கு பதிலாக வேறு டெசிக்னேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ ஆம் எ கிளர்க், ஐ ஆம் எ லெக்சரர் இன் திஸ் காலேஜ், ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் பேங்க். நான் ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேரை சொல்லிடுறோம், நம்ம எங்கேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது ஐ ஆம் ரவி, ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் பேங்க். இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக சொன்னாலே போதும், வேகமாக பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது ஸ்பீட் கிடையாது. ஸ்பீடாக பேசுகிறது தான் ஃப்ளூயன்சி அப்படின்னு கிடையாது. நிறுத்தி நிதானமாக கேட்குறவங்களுக்கு, லிசனர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரிய வைக்கணும். தட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் த கம்யூனிகேஷன். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் காலேஜ். நான் இந்த கல்லூரியினுடைய மாணவன், நான் இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ். ஐ ஆம் அ பார்ட்டிசிபெண்ட் இன் திஸ் செமினார். பார்ட்டிசிபேட் அப்படின்னா பங்கேற்கிறது, அது ஒரு செயல், ஒரு வேர்ப். இது நவுன் ஃபார்ம், பெயர் சொல். ஐ ஆம் அ பார்ட்டிசிபெண்ட் இன் திஸ் செமினார். நான் இந்த செமினாரில் ஒரு பங்கேற்பாளர். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஓல்டு மெத்தட். இப்போ ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் அ ஹோம் மேக்கர், நான் ஒரு ஹோம் மேக்கர். மனையாள் அப்படின்னு சுத்த தமிழில் சொல்லலாம். ஐ ஆம் அ டீச்சர் ஆஃப் அ ப்ரைவேட் ஸ்கூல். நான் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர். ஐ ஆம் அ டீச்சர் ஆஃப் அ ப்ரைவேட் ஸ்கூல். இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும். நீங்கள் டீச்சர் அப்படின்ன உடனே அது ஃபீமேல் ஜெண்டர் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. டீச்சர் அப்படிங்கிறது பொதுவானது, பொதுவான ஒரு பதவியை குறிக்கிறது. மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே டீச்சர் தான். அதே மாதிரி ஸ்டாஃப், ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது பன்மை, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஸ்டாஃப் தான். ஒரு ஸ்டாஃப் இருந்தாலும் ஸ்டாஃப் தான், நிறைய பேர் இருந்தாலும் ஸ்டாஃப் தான். அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப டீச்சிங் ஸ்டாஃப், கிளரிக்கல் ஸ்டாஃப், பேங்க் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். மை ரெசிடென்ஸ் இஸ் இன் மதுரை. ரெசிடென்ஸ் அப்படின்னா குடியிருப்பு. நான் எங்கே குடியிருக்கிறேன், நான் மதுரையில் குடியிருக்கிறேன். மை ரெசிடென்ஸ் இஸ் இன் மதுரை. மை நேட்டிவ் பிளேஸ்னு சொல்லலாம். மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் கோயம்புத்தூர். திஸ் இஸ் ஓல்டு மெத்தட். இந்த ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் கோயம்புத்தூர். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். சொந்த ஊர் கோயம்புத்தூர், ஆனால் என்னுடைய வீடு, நான் இப்போ தங்கியிருக்கிறது மதுரையில் தங்கியிருக்கிறேன். மை ரெசிடென்ஸ் இஸ் இன் மதுரை. அந்த ரெசிடென்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. அது பெயர் சொல். ரெசிடென்ஸ் குடியிருப்பு, குடியிருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதவே வேர்ப் வேலையை குறிக்கும் வார்த்தையாக மாற்றணுன்னா ரிசைட் அப்படின்னு வரும். RESIDE. ரிசைட் அப்படின்னா தங்கியிருத்தல். ஓகே, வசித்தல் அப்படின்னு அர்த்தம். ரிசைடிங், நான் தங்கி இருக்கிறேன், நான் சென்னையில் வசித்து வருகிறேன். ஐ ஆம் ரிசைடிங் இன் சென்னை. ஸோ அது வேர்ப், ING சேர்த்துருக்கோம். ஐ ஆம் ரிசைடிங் இன் சென்னை. ரிசைடிங் அப்படின்னா அங்கே இருக்கிறது, அப்போதைக்கு வந்து தங்கி இருக்கிறதுக்கு ஸ்டேயிங்.
ஸ்டே பண்ணியிருக்கேன். ஐ ஆம் ஸ்டேயிங் அட் அண்ணா நகர் இன் சென்னை. ஸோ இந்த அட் இன் ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதாவது சின்ன பிளேஸுக்கு அட் யூஸ் பண்ணணும், பெரிய பிளேஸுக்கு இன் யூஸ் பண்ணணும். ஒரே சென்டென்ஸில் பெரிய பிளேஸையும் சின்ன பிளேஸையும் சொல்கிறப்ப சின்ன பிளேஸ்க்கு முன்னாடி அட் யூஸ் பண்ணணும், பெரிய பிளேஸ்க்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே சென்னை அப்படிங்கிறது பெருசு. ஸோ இன் சென்னை அட் அண்ணா நகர். ஸ்டே பண்ணி கொண்டிருக்கிறேன், அதாவது தங்கி இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டேயிங் அட் அண்ணா நகர் இன் சென்னை. இந்த ரிசைடிங் ஸ்பெல்லிங்கையும் பார்த்துக்கோங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் லிவிங் வித் மை பேரண்ட்ஸ். நான் எனது பெற்றோருடன் இருக்கிறேன். லிவிங் அப்படிங்கிற வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஷார்ட்டாக கேஷுவலாக, அதாவது கொலோக்கியலாக பேசுகிறது தான் சொல்லுவாங்க. ஐ ஆம் வித் மை ஃபேமிலி. இதில் வந்து இந்த வேர்ப், மெயின் வேர்ப் இருக்காது பாருங்கள். ஐ ஆம் லிவிங், ஐ ஆம் ஸ்டேயிங், ஐ ஆம் ரிசைடிங். அந்த ரிசைடிங், லிவிங், ஸ்டேயிங்கிற மாதிரி மெயின் வேர்ப் இருக்காது. ஐ ஆம் வித் மை ஃபேமிலி, நான் எனது குடும்பத்துடன் இருக்கிறேன். ஓகே, ஐ ஆம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் எனது நண்பர்களுடன் இருக்கிறேன். இப்போ நம்மளை பற்றி சொல்லியாச்சு, நம்மளுடைய பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறோம். மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். ஓகே, எனது அப்பா ஒரு டாக்டர். மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். இப்போ இருக்கார், என்னோடய அப்பா இப்போ டாக்டராக இருக்கிறாரு. ஈவன் ரிட்டையர்ட் ஆனாலும் அவர் டாக்டர் தான். ஓகே, ஸோ கவர்மெண்ட் டாக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போவும் ஒரு டாக்டர் தான். ஸோ மை ஃபாதர் இஸ் எ டாக்டர். ஓகே, மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிக்கலாம். அது பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஹீ இஸ் எ டாக்டர். ஸோ மை ஃபாதர் இஸ் எ டாக்டர், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அகெயின், மை மதர் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாம் சொல்கிறப்ப ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு மெத்தடில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது அம்மா ஒரு மனையாள். அகெயின், இந்த மனையாள் அப்படிங்கிறது சுத்தமான தமிழ். மனை அப்படின்னா வீடு, வீட்டை ஆள்பவள் மனையாள். ஐ ஹாவ் அ சிஸ்டர், ஷீ இஸ் லிவிங் இன் சென்னை. ஓகே, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். இந்த சகோதரி அப்படிங்கிறது சிஸ்டர். எல்டரா யங்கரா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ சகோதரி, சகோதரர், பிரதர் அப்படின்னா அது ஜென்ரல் ஃபார்ம். எல்டர் பிரதர், யங்கர் பிரதர் அப்படின்னு சொன்னால் அது இளைய சகோதரி, இளைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு அர்த்தம். 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், எல்டர், எல்டஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்டர், எல்டஸ்ட் அப்படின்னு 2 பேர் இருந்தால் சொல்லுவோம். ஸோ கடைசி தம்பியை எல்டஸ்ட் யங் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஹர் ஹஸ்பண்ட் இஸ் அன் இன்ஜினியர், தே ஹாவ் அ பாய். அவருடைய கணவர் ஒரு பொறியாளர். ஹர் ஹஸ்பண்ட் இஸ் அன் இன்ஜினியர், தே ஹாவ் அ பாய். தே ஹாவ் அ பாய்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தே ஹாவ் அ பாய். இதெல்லாம் கேஷுவலாக கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது. இப்போ படிப்பை பற்றி சொல்கிறோம். ஐ ஆம் அ போஸ்ட் கிராஜுவேட். நான் ஒரு முதுகலை பட்டதாரி. ஐ ஆம் அ போஸ்ட் கிராஜுவேட். ஐ ஆம் அ போஸ்ட் கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ். நான் இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி ஆர்ட்ஸ், கலை இதில் படிச்சிருக்கேன். ஐ ஆம் அ போஸ்ட் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங்கில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது எம்இ பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தி கலெக்டர் ஆஃபீஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங், இது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்து வந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் கலெக்டர் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் தி கலெக்டர் ஆஃபீஸ். ஐ ஹாவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கு போலீஸ் துறையில் நிறைய நண்பர்கள் இருக்கின்றனர். ஐ ஹாவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் மோர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சென்டென்சஸை, அதாவது வேர்ப், நவுன், ப்ரோனவுன்லாம் சேஞ்ச் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் இன் ஒர்க்கிங். நான் எப்பொழுதும் எனது வேலையில் தான் நேரத்தை செலவழிப்பேன். ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் இன் ஒர்க்கிங். இப்போ எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட், ஹாபி. ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் மூவிஸ். நான் திரைப்படங்கள் பார்ப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருக்கிறேன். ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஐ லைக் டு ஈட் வெல். ஐ லைக் டு ஸ்லீப் வெல். இப்படியும் நம்ம சொல்லலாம். ஐ லைக் அப்படிங்கிற சென்டென்ஸை ஆரம்பிக்கலாம். ஐ லைக் டு ஈட் வெல். ஐ லைக் டு ஸ்லீப் வெல். நான் நன்கு சாப்பிட விரும்புவேன். நான் நன்கு தூங்க விரும்புவேன். இந்த சென்டென்ஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஐ லைக் டு ஸ்லீப் வெல். ஐ லைக் டு ஸ்லீப் ஃபார் அ ஷார்ட் டைம். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேள்வியாக கேட்குறோம். டு யூ வாண்ட் டு நோ எனிதிங் அபவுட் மீ?
இன்னும் என்னை பற்றி வேறு எதுவும் தெரியணுமா? Do you want to know anything about me? If you need any information about me, just ask. என்னை பற்றி இன்னும் நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா just ask, சும்மா கேளுங்க. உங்களுக்கு என்னை பற்றிய தகவல் வேண்டுமெனில் கேளுங்கள். ஸோ இஃப் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், மேலே இருக்கிற கொஸ்டின் வெர்பல் கொஸ்டின், டூவில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். Do you want anything else? இப்படியும் கேட்கலாம். Do you want anything else? வேறு ஏதாவது வேணுமா? வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? Do you want anything else? Do you need anything else? ஸோ இங்கே இருக்கிற மாடல் சென்டென்சஸை அப்படியே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற வேர்ப், நவுன், ப்ரோனவுன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த சென்டென்ஸை அப்ளை பண்ண முடியும் உங்களால். ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.